அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தன்னம்பிக்கை தரும் கருத்து அதில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய ஒரு கவிதை எடுத்து பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை குறிப்பு நம்ம பார்த்தோம்னா, அவருடைய தந்தையார் பெயர் கனகசபை, தாயார் பெயர் லட்சுமி. இவர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பிறந்த ஊர், அவர் வசித்த இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரி. அவர் எந்த நாளில் பிறந்தார்னா 1891 ஏப்ரல் 29. 1891 ஏப்ரல் 29ஆம் நாள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்தார். படிப்பு புலவர் பட்டம், அந்த காலத்திலே புலவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. பள்ளிகளில் தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அவர் தமிழுக்கும் இந்த அரசியலுக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்கிறாரு. நிறைய கவிதை பாடிருக்கிறாரு. பத்திரிகை இதழ் நடத்திருக்கிறாரு. அந்த இதழுக்கு பேர் குயில்னு பேர். புத்தகங்கள் நிறையா வெளியிட்டிருக்கிறாரு. அதில் குறிப்பிட்ட சில புத்தகங்கள் பெயர் என்னன்னா, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, நல்ல தீர்ப்பு, புதிய ஆத்திச்சூடி, இந்த மாதிரி நிறைய புக்கு எழுதியிருக்கிறாரு. 1-2 தான் நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய எழுதியிருக்கிறாரு. சுதந்திர இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் கலந்திருக்கிறாரு. இவருடைய வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுவை கவிஞர், பாவேந்தர், புரட்சி கவிஞர், மறுமலர்ச்சி கவிஞர், பாரதிதாசன். பாரதி மேலும் ரொம்ப ஈடுபாடு வச்சிருந்துருக்கிறாரு. பாரதியை பார்த்து அவர் முன்னால் பாட்டும் பாடியிருக்கிறாரு. அதனால் அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால இவர் பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றி வச்சிருக்கிறார். புனை பேரும் வச்சிருக்கிறார். இவர் அந்த காலத்தில் சில திரைப்படங்களுக்கு வசனகர்த்தாவும் இருந்திருக்கிறார். குறிப்பாக நம்ம சொல்ல போனால், அந்த காலத்து படம் பொன்முடின்னு ஒரு படம், வளையாபதினு ஒரு படம், 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படம், இந்த மாதிரி சில படத்துகளுக்கு திரைக்கதை வசனமும் அவர் எழுதியிருக்கிறார். இப்படி பன்முக திறமையை கொண்டவர் தான் பாவேந்தர், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அவருடைய மறைவு நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21, 1964. அந்த நாளில் இறந்திருக்கிறார். அவர் நிறைய கவிதை எழுதியிருக்கிறாரு. தமிழுக்கு நிறைய தூண்டு ஆற்றிருக்கிறாரு. தமிழ் மொழியை பற்றி உயர்வாக பேசியிருக்கிறாரு. அந்த தமிழ் மொழியை பற்றி அவர் உயர்வாக பேசின இந்த ஒரு கவிதை எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான பாடலாகவும், நம்ம தமிழுக்கே ஒரு பெருமையாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாட்டை நான் இப்போ படிக்கிறேன், பாருங்க, கேளுங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழுக்கு அமுதென்று பேர்,
அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் அப்படின்னு பாட்டுக்கிறார். தமிழை அமுதத்தோடு ஒப்பிட்டிருக்கிறார். தமிழை உயிருக்கு நேர், உயிருக்கு சமமானதுன்னு கவிதையில் எழுதியிருக்கிறாரு. இந்த கவிதை ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரபலமான எல்லாருக்கும் பிடித்தமான கவிதை. ஆனால் தமிழ் மேல், தமிழ் மொழி மேல் பற்றுக்கொள்வோம். அதோடு அவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இன்னொன்று சொல்லிருக்கிறாரு, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், அந்த சாம்பலிலும் தமிழ் மனம் கமல வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், அந்த சாம்பலிலும் தமிழ் மனம் கமல வேண்டும் அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த கவிதையை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய நான் சொன்ன மாதிரி ஒரு மகான்களும் ஒரு பெரிய ஆளுமைகளும் நிறைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 1-2 தான் சுட்டி காட்டுறோம். நிறைய இன்னும் விருப்பம் உள்ளவங்க அவங்களுடைய புத்தகங்களையும் நூல்களை வாங்கி படிக்கணும். அதே போல் மற்ற மீடியாவில் இந்த மாதிரி வந்திருக்கிற வீடியோவை போய் நிறைய பார்க்கணும். இது மாதிரி நிறைய அளப்பரிய பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம 1-2 தான் இந்த இது நம்ம கவிதையை சொல்கிறோம். அவங்க நிறைய புக் எழுதியிருக்கிறாங்க, நிறைய கவிதை எழுதியிருக்கிறாங்க. பாரதிதாசன் கவிதை புத்தகமும் தனியாக இருக்குது. அதனால் விருப்பப்படுறவங்க திருப்பி இதை அவங்களுடைய சொந்த விருப்பத்தில் இதெல்லாம் நூல்களையும் வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.